ஹலோ ஓ போன்ல வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ப்ளவுஸ் எடுக்கொண்டிருக்கேன். ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் என்னமோ நீங்க என்ன மாட்டீங்க ஒன்றும் கிளவிடக்கூடாது. கொண்ட முதல் ரெண்டி போட்டு இதை காட்டு. ஒரு கவலையான சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, மக்களே ஏசி எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. வந்து பாருங்க, சத்தமா 4 5 6 7 8 9. அப்ப இந்த 43 ப்ளவுஸ் 45 ப்ளவுஸ் எத்தனை நாளைக்கு தச்சு முடிப்பீங்க? 2 நாளைக்கு முடிக்கலாம். 3 நாளைக்கு 3 நாள் கொடுக்கலாம். 7 ப்ளவுஸ் இருக்கு. ஸோ 36 7 எத்தனை? 3 2 3 4. அனைவருக்கும் வணக்கம். நான் பசாத். மீண்டும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்கிறத மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்துச்சுன்னா என்னுடைய கடைக்குள்ளே நிற்கிறோம். ஸோ கடைக்குள்ளே நடக்கக்கூடிய வேலை திட்டத்தை இன்றைய தினம் பார்க்க போகிறதில்ல. அதாவது வந்து பார்த்துச்சுன்னா, வெளிநாட்டில் இருக்கிற உறவுங்க வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து வெக்கேஷனில் வந்து வலிக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆகஸ்ட் மாதம் வலிக்கிடுவாங்க. அதாவது வந்து இப்போ வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லாதவங்க தெரியாதவங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நீ வலிக்கிடுவாங்க. வலிக்கிட்டு வரும்போது கட்டாயம் சார் ப்ளவுஸ்கள் தைக்கிறேன்னு சொன்னால் உண்மைக்கு வந்து கணக்க சார் ப்ளவுஸ்லாம் கொண்டு வருவாங்க. இப்போ ஒருத்தங்களுக்கே வந்து ஒரு 10-15 சார் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துருக்கிறவங்க கூட சார் ப்ளவுஸ்கள் வந்து நிறைய தான் தைக்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் அன்றைக்கு சொல்லியிருப்பேன், டென்மார்க்லேருந்து ஒரு அக்காவால் கால் பண்ணிட்டவா சார் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொடுத்து விட்டுருக்கு பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து தந்த சார்பஸ் ஓடர் எத்தனைன்றது உண்மைக்குமே வந்து படியலை கூட நான் இது வரைக்கும் சொல்லல. அந்த அக்கா வந்து எனக்கு சொன்னவங்க. அப்போ அவங்க வந்து தரும்போதே சில பேர் வந்து பயந்து போய் தான் தாராங்க. என்னத்துக்காக பயந்து போய் தாராங்கன்னு சொல்லுங்க. அப்போ அனுவ கிடைக்கிறாவோ கொண்டு ஆன்சர் பண்ணி கொண்டு அப்படியே தயங்கி தான் வருவாங்க. ஹலோ ஓ போன்ல வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஓ கொண்டாங்களுக்கு 150 ரூபா போகும். ஏன்னு இன்னும் கொஞ்சம் வெள்ளனா சொல்லிருக்கலாம். பொக்குண்டு பேரெல்லாம் வைக்கிறானோ, பொக்குண்ட தூக்கி எறிஞ்சிருங்க அவங்க பக்கத்து விட்ட தொட்டிக்குள்ள. தம்பி அடி வேண்ட பேன் உடைக்கிற கப்பாட்ட உடைப்பியோ? இப்ப வந்து கையெல்லாம் முறிப்பேன். அப்ப சொல்லிக்கிறாங்க உடைக்கிற என்ன உடைக்க கூட பேன் உண்டும் தம்பி. அப்ப அடிவுல முடைச்சின்னு சொன்னா அச்சாப்புல பம்பி உடைக்க கூட பேன் தூக்கி கொண்டு அரை இருக்க வச்சுட்டு கதவை கூட்டி விடுங்க. வாரண்டே காலத்து அடியோடு எடுத்துக்கொண்டு என்னன்னு பானு சாப்பிடறதே இல்லையே. இப்பயே வந்து மா இப்பயே வந்துட்டு அதை விடுங்க போயிட்டு இல்லையங்கோ. இது இப்பயே நீங்க வந்தீங்க ஏன்னு போய் சொல்றீங்க? ஒரு பையன் மறைக்கிறதுக்கு 9 போய் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். நான் வந்துட்டு தானே வந்தேன். நான் இது என்ன பானம் இடியப்பம் பானம் முட்டை தங்கானே அடியப்பம். சரி வைங்கோ. நான் ஏதோ சொல்றான் கட்டினாலே கரைச்சல்லாம். சந்தைக்கு போற வயசை விட்டுட்டு சந்தைக்கு போக வேண்டியது.
கட்டினாலே கரைச்செல்லாம் சண்டைக்கு போற வயசை விட்டு சந்தைக்கு போக வேண்டியதான் நிலைமையா. என்ன கணக்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா குருவி ஒரு இடமே இல்லையாமா? அப்படின்னா நீங்க வாங்க ஒவ்வொரு கடையா போய் தீர்றாங்க. 3 பேசி கடைக்கும் போட்டேன். லவ் பாக்கு கூட போயிட்டு என்ன சீடியோ ஒரு இடமே இல்லையா? மோகன் ஃபேன்சி, வின்சென்ட் ஃபேன்சி, லவ் பாக், மற்றது ஐயாட்ட போனோம்னு ஐயா முழுக்கி கொண்டு இருந்தாரு விட்டு வந்துட்டேன். சரி வைக்கிறேன், வேலையா நிக்கிறேன். முட்டரோலும் பான் மாட்டா விரவுக்கு இது வந்து என்ன விடையக்குல்ல 7 மணிக்கு அவரு முட்டரோலும் என்ன சரியா? ஓகே பார்த்தீங்களோ நானும் வந்து சாப்பாடு என்னதுக்கு சொல்கிறாண்டு. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெக்கேஷனில் வர்றவங்க நிறைய சார்போசல் கொண்டு வர்றவங்க. அப்போ வரும்போது சில பேர் வந்து பயந்து கொண்டு வராங்க. அதாவது வந்து ஒரு கணக்கு ப்ளவுஸ் வந்து தைக்க வரே இல்லை. இவங்க வந்து அந்த டேட்டுக்கு தைச்சி தருவாங்களோ அதை விட வந்து நீட்டாக தைச்சி தருவாங்களோ அப்படின்னு சொல்லி சில பயங்களோட வர்றாங்க. ஸோ உண்மைக்கும் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் தனியாக கடையில் வேலை செய்கிறேன், நான் தனியாக தைக்கிறேன். இப்போ வந்து பார்த்துட்டுனா 3 பேர் கடையில் வந்து வேலை செய்கிறது. அதில் வந்து ஒரு ஆள் தான் இப்போ இல்லை. மற்றபடி 2 படிகளும் ஒவ்வொரு நாளுமே வந்து பாருங்கள் இப்போ கூட மிஷின் சேர்த்த கேட்டுக்கொண்டிருக்கும் வேலை செய்தோன்னா இருக்கிறாங்க. அப்படி இருக்க நீங்கள் ஒன்றுக்கு வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ உண்மைக்கும் வந்து நேற்றைய தினம் வந்து பார்த்துட்டுனா இந்த 1 2 3 4 பேக்குக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்துருக்கு. ஆனால் இதுக்குள்ள எத்தனை இருக்குது, என்ன மாதிரி மாடலில் இருக்குன்னு சொல்லி என்னென்னு சொல்லி உண்மைக்கு வந்து எனக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அவங்க சொன்னவங்க இவ்வளோ இருக்குன்னு சொல்லி, ஆனால் என்ன வேறு தைக்கணும் அப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்லலை. அப்போ அவங்களோட நான் ஃபோன் பண்ணி கருத்து தான் நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். அப்போ இவ்வளோ ப்ளவுஸுமே வந்து எத்தனை நாளைக்கே தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தவங்க. உண்மைக்கு வந்து இதை வந்து நான் சொல்கிறத விட வேலை செய்கிற படிகளை கூப்பிட்டு உண்மைக்கு வந்து கேட்போம். ஸோ நான் வந்து சொல்லிக் கொடுக்க இதுக்கு எத்தனை இருக்குன்னு தெரியவும் மாட்டுது. அப்போ இவ்வளோத்தையும் வந்து தைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு எத்தனை நாள் எடுக்குமன்றதை வந்து படியில் வந்து கூப்பிட்டு கேட்போம். படியில் வாங்க தம்பியாக்கள் வாங்க 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 இதுக்குள்ள எத்தனை ப்ளவுஸ் இருக்குன்னு சொல்லி நாங்கள் வீடியோவில் எண்ணுறது நல்லதுதான் சொன்னால் அவங்கள வந்து தரையில அவங்களும் தந்துட்டு மறந்துடுவாங்க, நாங்களும் வந்து மறக்கக்கூடும். அப்போ வந்து வீடியோவிலேயே வந்து நாங்கள் பதிவு செய்கிறது நல்லது தானே. நான் இந்த இது வந்து நீங்கள் சொல்கிறீங்களா இதில் இருக்கிற மாதிரியே தைக்கட்டாம். சாருவின் துணி என்று சாரு கொண்டு நீங்கள் எங்களை சாரு நினைக்கிறாங்களோ இது வந்து டென்மார்க்கில் இருக்கிற சாரு கொண்டு சொல்லி. அப்போ இதுக்குள்ள வந்து எத்தனை ப்ளவுஸ் இருக்குன்னு ரெண்டு பேருவா 2 பேரும் தம்பி என்னமோ நீங்கள் என்ன மாட்டீங்க ஒன்றும் கலவிடக்கூடாது. 1 முதல் எண்ணி போட்டு அதை வந்து உள்ளுக்க வச்சு செக் பண்ணி போட்டு தான் மற்றது எண்ணணும். ஒரு கட்ட துணியுமே வந்து மிஸ் ஆகக்கூடாது, கலவிடக்கூடாது. பில்லெல்லாம் முக்கியமா? சத்தமா 4 5 6 7 8 9 10 11 12 13 ப்ளவுஸ். அதோட அளவு ப்ளவுஸ் உண்டு. 13 ப்ளவுஸ் இருக்கு. சரியோ நார்மல் இல்லை, 4ஆம் வச்சிருக்கு. ஆனால் கட்டிங் வந்து வித்தியாசமாக இருக்கு போல இருக்கு பாருங்க. என்ன கட்டிங் வந்து சரியான வித்தியாசம். இது அவங்களுக்கு செட் ஆகுது ஏன்னா இந்த கட்டிங் வந்து சரியான வித்தியாசம். அக்காவுக்கு திருப்பம் இதே மாதிரி தைக்கிறது இல்லாட்டி எங்கே கட்டிங் தைக்கிறது அப்படின்னு சொல்லி ஏன்னா 2 டாட் தான் பிடிச்சிருக்கு. அதுவும் வந்து ஆனால் இந்த கப்புக்கு ஏற்ற மாதிரி பொறுமுறை மாதிரி இல்லை. சரி பார்ப்போம். 2 துணி தான் இதாக இருக்குது, மற்ற எல்லாமே அப்போ 13 ப்ளவுஸ் வந்து பாருங்க ஒரு பேக்குக்கு வந்து இருக்குது. அப்போ நீங்கள் இதுக்குள்ள இருக்க எத்தனை என்னச்சிங்க இந்த பேக்கோட நாங்கள் காட்டிக்க 5 ப்ளவுஸ் இருக்கு. ஒன்று ஆனால் 13 ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா? 13க்கு நாங்கள்லாம் லைனிங் எடுக்கணும். இல்லையே லைனிங் இல்லை, அவங்க அங்கேருந்து கொடுத்து விட்டது. அதாவது வந்து இது
டென்மார்க்லேருந்து வெட்டி வந்தவங்கள்ட்ட கொடுத்து விட்டாது. அப்போ லைனிங் எல்லாம் வச்சு கொடுத்தா லக்கேஜ் வந்து வெயிட் வந்து கூடுமில்லை. அதால் வந்து லைனிங்கள் கொடுக்காம ப்ளவுஸ் துணிகளை மட்டுமே கொடுத்து விட்ருக்கலாம். யோசிச்சு பாருங்கள், வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையாதவங்க கட்டாயம் இப்படியான ஓடர்ஸ் எல்லாம் கொடுத்து விடுவாங்க. அளவு பாருங்க வளர்ச்சிட்டு வீக்கெண்ட்ல வந்து 13 ஒழுவணும் கட்டாயம். ஒன்று மாறினாலும் கட்டம் பிரச்சனை இல்லை. நீங்க பாருங்க அதுக்குள்ள பில் கவனம் வரையிலையா வராட்டி சரியா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இதுக்கேயும் 13 தான். இதுக்குள்ளேயும் 13 இந்த மாதிரி தான் கிடக்கு. பார்ப்போம் எங்களுக்கு தெரியுதா, நாங்கள் வந்து லைனிங்காக இருந்தால் கூட உண்மைக்கு வந்து கண்டவாட்டுக்கு நான் வேண்ட விடுறதில்ல. ஸோ எல்லாருமே வந்து 1.5 மீட்டர் சொல்லி விடுவாங்க. நான் 1.5 மீட்டர் ஒரு டைமே சொல்லி விடுறதில்ல. 1.5 மீட்டர் தான் சொல்லி விடுறாங்க. நான் உடம்பா இருந்தால் கூட ப்ளவுஸ் கிழமை இருந்தால் கூட கட்டிங் எல்லாமே ஒரு வித்தியாசம் இருக்கும். இல்லை இது அதே கட்டிங் தான். இது துணி காணாமல் பிடிச்சி வச்சிருக்கு, ஜாயின் பண்ணிக்கலாம் துணி. இது நாங்கள் தைக்க கட்டிங் தான். இந்தப்பா இது எல்லாம் கண்டவாட்டுக்கெல்லாம் டச் சொல்லி வருது. நாங்கள் தைக்கிற மாதிரி தான் இதெல்லாம் பார்க்காத ஒரு கட்டிங்காக இருக்கு. இங்கே பல வீட்டில் வைக்கிறாங்க தைச்சோ கோம்பு இப்படிலாம் தைச்சா இன்னும் இந்த பொறுமும் சரி பார்ப்போமா. அக்காவோட ஒரு காடு கதை இப்போ எங்களோட கட்டிங்கில் ஒரு கட் போட்டு பாருங்க அக்கா. நீங்கள் நீ வேறு கட்டிங்க நீ தேடி போக மாட்டீங்கன்னு சொல்லுவோம். என்ன அப்போ இதுக்கே பயன் உண்டு. பயன் உண்டா துணி எல்லாமே நல்லதும் அடிக்கிறதுக்கு காலையில் பார்க்கணும் பார்த்தீங்களா. ஒன்று சொல்லுது அதுக்கு போறீங்களா சரி இப்படியான துணியான ஐநூறு அப்படியான துணியை கொடுத்தா வாங்கிடலாம். கொஞ்சம் பக்குவம் அவன் அடி பெற ரைட். இதுக்குள்ள வந்து எத்தனை 13 இதுவும் 13 ஓப்பன் பண்ணுங்க. மெதுவாக ஓப்பன் பண்ணுங்க. ரைட். இது வந்து இது ஒரு பேரடி இருந்தது கூட சுமாதி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து 13 ப்ளவுஸ் வந்து இருக்கு பாருங்க. அப்போ இப்போ வந்து நாங்கள் 26 ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டோமே. ஐந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வெளில டீட்டெயிலாகவே வரணும் அப்படின்னு பாருங்க ஒன்று அவசரம் இல்லை. ஆர்டர்லாம் பாருங்க. இந்த ரெண்டும் பார்த்துட்டோமே. கணக்கு பில்ல பார்க்க என்ன கவிதை மாதிரி இருக்கிறது. கைடுகளை எல்லாம் அந்த தையலை குறித்து எல்லாமே வந்து எழுதி வச்சிருக்கேன். இந்த இது 1 சும்மாதி இது 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இன்னொரு பேக் கேம் வந்து 10 ப்ளவுஸ் இருக்கு. 10 ப்ளவுஸுக்குமே வந்து ஏதோ கை நீளம் 34 சென்டிமீட்டர் கை தைக்கவும் சில முக்கால் கைஸில் வைக்கலாம். சட்டைகளுக்கு மேல் கையில் கொஞ்சம் சுருக்கு வைத்து தைக்கவும், சோர்ந்த துணியாக பார்த்து தைக்கவும், நாங்கள் தார சட்டை மாதிரி தைக்கவும், பின்னுக்கு கட்டுகிறது நூல் அதே துணியில் வைக்கவும், கொஞ்சம் நிறைய வைக்கவும். அப்போ எல்லா துணிக்கும் அதே துணிதான் நூல் அடிக்கணும். அப்படி அதே துணியில் நூல் அடிக்கணும்னு சொன்னால் கொஞ்சங்கள் நிறைய வைக்கலாது. அதுதான் பிரச்சனை. அதெல்லாம் நாங்கள் துணியில் வைக்காமல் நூலில் வச்சு போட்டு குஞ்சங்கள் நிறைய அடிக்கணுங்க. ஸோ சில பேர் வந்து நூலை விரும்புகிறேன்னு சொன்னால் அந்த கட்டு வந்து இலகுமன்றதுக்காக தான் நூலை விரும்புகிறேங்க. ஆனால் குஞ்சங்கள் அடிக்கிற மாதிரிக்கு
ஒரு வடிவு இருக்காது என்ன. ஸோ குஞ்சங்கள் நிறைய தூங்கினா தான் சார் ரோஸில் வந்து நல்ல வடிவாக இருக்கும். ஸோ அக்காவோட ஒரு கதைச்சி போட்டு என்ன வேறு செய்வோம் என்ன. அப்போ இதுக்குள்ள எத்தனை இருக்கு? 10 26 36 ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டேன். சரியா? இது வந்து ஒருத்தவங்க கொண்டு வந்தது, அது இவங்க கொண்டு வந்தது. அதே மாதிரி அப்பா அமைத்தினேன். அதில் என்ன எழுதிக்கிறாங்க? இது நல்ல இதில் 1 2 3 அசல் துணியா 4 அதான் 5 6 7 போட்ட மாதிரி 7 ப்ளவுஸ் இருக்கு. ஸோ 36 7 எத்தனை 43 ப்ளவுஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல இதங்க லெட்டர் எதுங்க தாங்க அதுல 3 அடிச்சு. ஆனா என்ன இந்த சார் ப்ளவுஸுக்கான கட்டிங் எல்லாம் வித்தியாசமா கிடக்கு. ஸோ இதே மாதிரி தைச்சவமைக்கு வந்து என்னென்னு சொல்ற ஒரு அமைப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. எனக்கு நான் ஒரு இடமே இப்படியான கட்டிங் வந்து பார்க்கல. ஒரு வீட்டெல்லாம் தைச்ச மாதிரி கிடக்கு. அதுவும் பழையின ஒரு கேர்ள்ஸ் ஒரு ஆள் தான் தைச்சிருக்கணும் கட்டாயம். எல்லாம் அப்படியே இருக்கிற தையல் மாதிரி தெரியல. எல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு எல்லாம் போகுது. என்ன வீட்டில் தைச்சி வைக்கிறேன் அது தெரியுதான். சரி ஓகே, அவங்கள கேட்போம். இந்த 100 வந்து நல்ல மொத்தமாக அடிச்சிருக்காங்க என்ன. ஓகே, அப்போ 43 ப்ளவுஸ் தந்துடுவாங்க. இதுலேயே மேலேயும் போது முக்காக்கை தைக்கவும், மேலே கொஞ்சம் சுருப்பு வைத்து இதுக்கு தைக்கவும். லைனிங் வேண்டாம். என்னது கைக்கு லைனிங் வேண்டாம். லைனிங் துணியை மொத்த துணியாக வேண்டாம். அப்படி நான் சொன்னேன். நான் ஒரு உடுப்பு கடை ஒன்றுக்கு போனேன். அதாவது நாங்கள் எடுத்து வச்சிருந்த லைனிங் எல்லாம் முடிஞ்சுது. அப்போ போய் லைனிங் கேட்டேன். அப்போ லைனிங் கேட்க அவர் வந்து மொத்தத்தை தந்தார். அதாவது வந்து விலை உண்டு, அது உண்மைக்கு வந்து அது கொஞ்சம் விலை ஒரு 20 ரூபா கூட. அப்போ மொத்தத்தை தந்தார். நான் கேட்டேன், நீ மொத்தம் எனக்கு வேண்டாம், மெல்லிஸ் இருந்தால் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ அவர் சொன்னார், மெல்லி சோதரம் இங்கே வேண்டையில் இருந்தாலும் அது கொஞ்சம் பாவனை குறைவு அப்படின்னு சொல்லி வேண்டையில். அப்போ மெட்ட தையல்காரரும் வந்து 40 மீட்டர் 30 மீட்டர் 2 கண்ணிட்ட வந்து இந்த மொத்தத்தை தான் வேண்டி கொண்டு போகிறவங்கன்னு சொல்லி. அப்போ நான் அவருக்கு நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். உண்மைக்கே வந்து நீங்கள் மொத்த துணி எடுக்கிறது வந்து அது வந்து சரியில்லை. மொத்த துணி எடுத்தால் அந்த சார் ரோஸ் வந்து கட்டாயம் வந்து சுருங்கும். தண்ணி பட்ட கையோட சுருங்கும். நான் வச்சுருக்க லைனிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யாழ்ப்பாணத்தில் நம்ம எடுத்த என்கிட்ட முடிஞ்சிருப்பேன். அந்த லைனிங்கை வந்து நான் தண்ணி நினைச்சாலும் சரி துவைச்சாலும் சரி அது சுருங்காதான். அப்போ சுருங்காமல் இருக்கிற லைனிங் தான் நல்ல மெல்லிய லைனிங்கை தான் நிறைய பேர் வந்து விரும்புகிறவங்க. இப்போ முந்தைய ஒரு நேரம் மொத்த துணியை விரும்பியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த விளக்கம் தெரியாது. அதாவது மொத்த துணி வச்சா சார் ரோஸ் சுருங்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மெல்லிஸ் தான் சுருங்காமல் இருக்கும்னு சொல்லி நான் அதைத்தான் வைக்கிறது. அப்போ அந்த அண்ணா வந்து சொன்னார், ஒரு பிரபல்யமான தையல் கடை. வந்து நாங்கள் இப்போ அவங்களோட கடையை கூட சொல்கிறோம் இல்லை, ஒரு பிரபல்யமான தையல் கடை. என்னை விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் வயசுக்கு மூத்தால் நிறைய பேரை வச்சு நடத்துகிறவர். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான் கொண்டு வைக்கிறவராம். அப்போ அவர் வைக்கிறாருன்றதுக்காக நாங்கள் வைக்கலாதானே, எங்களுக்கும் கொஞ்சம் குத்தி வேலை செய்யுந்தானே. அப்போ நான் வந்து வெள்ளிய லைன் தான் வைக்கிறது. சரியா? அப்போ இப்போ எத்தனை ப்ளவுஸ் இருக்குது மொத்தமாக? 43. அப்போ முதல் தந்தது 17 ப்ளவுஸ் இருக்குது. அதை வந்து நாளை எடுத்துவாங்க உண்மையிலே. ஏன்னா அப்போ இது வந்து 43 இருக்குது. அப்போ இந்த 43 ப்ளவுஸும் எத்தனை நாளைக்கு நாங்கள் தைச்சி கொடுக்குறோம். ஸோ நீங்களும் வந்து டெய்லர் தான், நீங்களும் டெய்லர் தான், நான் பழைய டெய்லர். நான் இப்போ தைக்கிறது குறைவு, வட்டி தரது மட்டும்தானே. அப்போ என்னை விட இப்போ நீங்கள் வந்து வேகமாக தைத்து கொண்டு இருப்பீர்கள். என்னென்னு சொல்லுவாங்க, நான் வந்து வட்டி தரதில் வந்து வேகமாக இருப்பேன். ஒரு ஆள் வந்து டெய்லி ஒரு விஷயத்தை செய்தால் தான் அது வந்து வேகத்துக்கு வேறு வேணும். அப்போ அந்த வகையில் நான் வந்து கட்டிங் செய்யறதில் கொஞ்சம் வேகமாக இருப்பேன். தைக்கிறதில் நீங்கள் 2 பேரும் தான் வேகமாக இருப்பீர்கள். அப்போ இந்த 43 ப்ளவுஸ் என்ன 43 ப்ளவுஸ், இன்னும் ஒரு 2 ப்ளவுஸ் வந்து உங்களுடைய அக்காவால் கூட தந்தவங்க அது வந்து குடும்பா வச்சுட்டேன். அது மாறி வச்சுட்டு குடும்பா வச்சுட்டேன், அது இருக்குது. அப்போ மொத்தம் வந்து 45 ப்ளவுஸ். அப்போ இந்த 45 ப்ளவுஸையும் வந்து இத்தனை நாளைக்கு 2 பேரும் தைப்பீங்க. அதாவது வந்து விடிய 8 மணி 9 மணிக்கு கடைக்கு வரனாங்க. 9 மணிக்கு கடைக்கு வந்தால் ஒரு இரவு 10 மணி மட்டும் வேலை செய்வோம். அப்போ இந்த 43 ப்ளவுஸ் 45 ப்ளவுஸையும் இத்தனை நாளைக்கு தைச்சி முடிப்பீங்க. 2 நாளைக்கு முடிக்கலாம். 3 நாளைக்கு 3 நாள் கொடுக்கலாம். 3 நாள் கொடுக்கலாம். அதாவது வந்து இதெல்லாம் வந்து நார்மல் ப்ளவுஸ்.
எந்த ஒரு மாடலுமே இல்லை. கைக்கு மட்டும் நோமல் துடுப்பு, கழுத்து டிசைன்களும் வந்து அதே மாதிரியே வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 45 ப்ளவுஸையுமே வந்து ஆயந்தன் சொன்ன மாதிரிக்கு 2 நாளைக்கு தைச்சி முடிக்கலாம். 2 நாளைக்கு தைச்சி முடிச்சா தம்பி சொல்கிற மாதிரிக்கு 3ஆம் நாள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு அதாவது வந்து 43 ப்ளவுஸையுமே வந்து நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னால் 3ஆம் நாள் இன்னைக்கு வந்து கொடுக்கலாம். அதுக்காக நாங்கள் ஒரு நாளைக்கே தைச்சி தருவோமா அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து முடியும். பகல் உள்ள நாங்கள் இது தைச்சோம்னு சொன்னால், இரவும் தைச்சோம்னு சொன்னால் இந்த ப்ளவுஸை வந்து ஒரு நாளைக்கே நாங்கள் தருவோம், விடிய கூட தருவோம். அதாவது வந்து இனி இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு அவசரம், இன்னைக்கு வந்து எங்களை புரிந்து கொள்வோம். இனி இல்லைன்னு சொல்லி அவசரம், இந்த நாளைக்கு வந்து திடீர்னு நாங்கள் பயணம் போகிறோம், அப்போ இன்றைக்கு நாங்கள் சார் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துட்டு நாளைக்கு விடிய எடுத்து அப்படியே நாங்கள் வலிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து 40 ப்ளவுஸ் இல்லை 50 ப்ளவுஸாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு தைச்சி தருவோம். என்ன அதாவது விடிய 9 மணிக்கு உள்ள தந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் போகிறதுக்கு இடையில் 40 ப்ளவுஸு ஈஸியாக தைச்சி தான் தருவோம். என்ன இப்போ வந்து நீங்கள் 2 பேரும் தைக்கிறீங்களோ, அப்போ இன்னும் ஒரு புது தம்பியை வந்து வேலைக்கு நாங்கள் எடுக்கப்புறம் அவர் வந்து நாங்கள் கொஞ்சம் வேலையாக இருப்பார். அப்போ எங்களோட கடைக்கு நிரந்தரமாக ஒரு தம்பி வாழ்த்துக்குவோம். அப்போ இன்னும் ஒரு தம்பியை வந்து நாங்கள் வேலைக்கு எடுக்கப்புறம் அப்போ நாளைக்கு சிலவள அவர் வரலாம். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு வட்டி போட்டு நான் தான் கலந்து மாதிரி தைக்கிறது. என்ன அப்போ அவரை வந்து நாங்கள் இனி கூப்பிடையில, அது அங்கே வந்து வேலையாக இருக்கும். அதை விட இங்கே வேலை செய்கிறது, அப்புறம் அங்கே போகிறது, அப்புறம் அங்கே வேலை செய்கிறது, இங்கே வரேன்னு சொல்லி அது தொழிலுக்கும் பண்ண அளவு இல்லை. அதனால் வந்து கட்டாயம் நாங்கள் அவசரம்னு சொன்னால் என்ன செய்யறது, கூப்பிடுறது. இனி வந்து எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தால் தான் அது எங்கிட்ட கிடைக்குன்னு சொல்லி விசுவாசமாக இருக்கிறோம். என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? உண்மையான இந்த பிள்ளை உண்டு. ரைட், இதை காட்டு இது ஒரு கவலையான சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், மக்களே ஏசி எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. வந்து பாருங்கள், உண்மைக்கு வந்து இன்றைக்கு கடைகள் துப்புரவா நிற்கலாம் போட்டு இந்த ஆக்கணும் பொங்கல் எல்லாத்தையும் பார்க்க தெரியும். எண்ணெயல் விடைஞ்சி நான் இந்த ஸ்ப்ரேயால் இந்த நேரம் மூத்து கடிச்சபடி, தண்ணி தெளிச்சபடி ஏன்னு சொன்னால் ஏசியை வந்து நிப்பாட்டிட்டோம். ஸோ அது என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை நாங்கள் ஏசி பாவிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு 8,000 7,000 அப்படின்னு சொல்லி வந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 27,000 30,000 அப்படின்னு சொல்லி கரண்ட் பில் மட்டும் வருது. அதை விட கடை வாடகை அப்படின்னு சொல்லி 50,000 ஒரு மாதம் தேவைப்படுது. அப்படி பார்த்தீங்கள உங்களுக்கு வந்து தையல் கடையால் அந்த லாபத்துக்கு, அதாவது வந்து லேடிஸ் வேலையால் அந்த லாபத்துக்கு வந்து லாபத்தை காண இல்லாது. இதே வந்து ஜென்ஸ் வேலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து துணியான லாபம் வரும், வேண்டி வச்சுருக்க பொருட்களால் லாபம் வரும்னு சொல்லி நாங்கள் ஒரு நம்பிக்கையை நடத்தலாம். ஆனால் லேடிஸ் வேலையால் வந்து அப்படி வராது. அப்போ அதால் வந்து ஏசி எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டேன். அப்போ இன்றைக்கு வந்தவங்களும் வந்து கடைக்கலாம்னு சொன்னாங்க. அது சரியான முக்கியம் இருக்குது, அப்படியா இருக்குது. இது பாருங்க, ஃபேனை செட் பண்ணி விட்டு வந்து நிற்கிது பிள்ளைன்ட்டு காற்று பிடிக்கும். அப்போ சொன்னாங்க, அப்போ என்ன செய்யறோம், ஒன்றும் செய்யலாது. கடையும் வந்து சரியான குட்டியாக எடுத்துட்டோம். அதில் வந்து கண்ணாடி பிட்டிங்க மடிச்சு விட்டோம். அப்போ சரியான விட்ட எனக்கு இப்போ கூட கையெல்லாம் ஊட்டி கொண்டு இருக்குது கேட்டு. ஆனால் என்ன செய்யறது, எல்லாத்தையும் வந்து கொண்டோளுக்கு தான் வச்சிருக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் வாழ்க்கை நடத்த முடியாது. ஹெல்மெட் தப்பிடும். அதாவது தலைமுடிகள் வேசிக்கிட்டா கொட்டுப்பட்டு மட்டும் அவங்க பயப்படுறாங்க. எனக்கு பயம் இல்லை, அவங்க வந்து கல்யாணம் கட்டாதபடி இல்லானே, இளம்படி இல்லானே. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். மொட்டை விழுந்துச்சுன்னு சொன்னா கல்யாணம் இல்லாம போயிடும். சரி, ஓகே. அப்போ நாங்கள் வந்து இதோட இந்த வீடியோ முடித்துக் கொள்ளப்போம். ஸோ உங்களுக்கு ஏதேனும் உடுப்புகள் தைக்கொண்டு கொள்ளணும்னு சொன்னால் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம். ஸோ உங்களுடைய வேலைகாரப்படியில் எப்போயுமே வந்து உங்களுக்காக நல்ல ஒரு விதமாக நல்ல மாடலில் தச்சு தரதுக்கு எப்போயுமே வந்து ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் தயங்காமல் கொண்டு வாங்க. ஸோ உங்களோட நம்பிக்கை இருந்தால் கொண்டு வாங்க, நம்பிக்கை இல்லாதவங்க கொண்டு வர வேண்டாம். கட்டாயமாக தான் நான் சொல்லுவேன். நம்பிக்கை இல்லாமல் கொண்டு வந்து ஓட்டு இவங்க தைப்பாங்களோ, தைக்கிறத வந்து அழுத்தத்தில் போய் குறை சொல்லி அப்படி இல்லாமல் தைக்கிற எல்லாத்தையும் இல்லை. நம்பிக்கை இருக்கிறவங்க, வந்து வசந்துடைய டீம் வந்து நல்லா தைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறவங்க கட்டாயம் கொண்டு வாங்க. உங்களோட மனசு விருத்தி அடைகிற விதமாக தச்சு தருவோம். ஓகே, வீடியோ முடிப்போம். இந்த வீடியோ முடிச்சு போட்டு நாங்கள் எப்படி இன்றைக்கும் கடையெல்லாம் போட்டால் 10 மணி ஆகும். கொஞ்சம் வேலையை இருக்குது, அதையும் வந்து செய்யணும். கொஞ்சம் வேலையாண்டேன்னா நிறைய வேலையாக இருக்குது, இன்னும் வெட்டவே இல்லை. ஒருத்தவங்களுக்கு வந்து கவுன் ஆர்டர் வந்து எடுத்துட்டேன். ஃபைனல் கவுண்ட் இருக்குது, அது வந்து நாளைக்கு வந்து நீங்கள் கவுனோட ஃபுல்லாக தைக்கும். தம்பி வந்து சார்போஸ் எல்லாத்தையும் தைக்கிறது மாடல்கள் எல்லாம் தம்பிக்கு தான். அதான் நீங்கள் கவுனோட கைப்பற்றினா சார்போஸை கைப்பற்றுவாரு. நான் என்ன செய்யறேன், கலந்த மாதிரி செய்ய தானே வேணும். சரி, ஓகே. அப்போ நான் இதோட இந்த வீடியோ முடித்துக் கொள்றேன். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் பாய் சொல்லுங்க. பாய்.